இன்னைக்கும் நம்ம போனா பார்க்க முடியும். அவங்க அந்த இப்போ டைல்ஸ் இருக்கு. முன்னாடியெல்லாம் அது செவராக இருக்கிறதுனால அந்த ஈரம் கண்ணால பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அப்படி வழிச்சே காமிப்பாங்க. எடுத்தா அவ்வளவு முத்து 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 முத்தா வேர்த்திருக்கும் அந்த முருகனுக்கு. இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த அற்புதத்தை வந்து அத்தனை பேரும் உணர முடியும். அப்படி 5வது நாள் வேல் வாங்கும் படலமாயிருக்கு. அந்த சக்தி வேலினால், ஞான வேலினால் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்கின்றார். மயிலும் சேவல் கொடியுமாக மாற்றி தன்னோடு வைத்துக் கொண்டு ஆட்கொண்டார். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். விஸ்வரூபத்திலேயே மயில் இருந்ததுன்னு சொன்னோமே, ஆனா சூரபத்மனை தான் மயில் ஆக்கினார்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி மயில்? அப்போ இந்திரன் தான் அவருக்கு மயிலாக இருந்தார். இந்திரன் மயிலாக முருகப்பெருமானுக்கு இருந்தார் சூரன் வரத்துக்கு முன்னாடி. சூரபத்மன் வந்த உடனேவே மயிலும் சேவல் கொடியுமாக அவரை ஆட்கொண்டு இன்றும் அந்த வெற்றி திருக்கோலத்தில் ராஜ கம்பீரமான ஒரு கோலத்தில் நமக்கு திருச்செந்தூரில் காட்சி அளிக்கின்றார் முருகப்பெருமான். இப்படி இந்த சூரசம்ஹாரம்ங்கிறது பொதுவா நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளால சேர்த்துக்க முடியும். மும்மலங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மும்மலங்கள் நம்மை விட்டு அழிய வேண்டுமே, ஆனால் முருகனுடைய ஞானவேல் வர வேண்டும். அந்த ஞானவேல் தான் மும்மலங்களையும் அழித்து நம் அஞ்ஞான திரையை விலக்கி மெய்ஞானத்தை நமக்கு தரக்கூடியது என்ற பெரும் தத்துவார்த்தத்தை இந்த சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது அப்படின்னே சொல்லலாம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.